சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாப்பின் சாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய 2ஆம் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லே ஒரு பெஸ்ட்டான படம்னா அது ஜெயிலர் படத்தை சொல்லலாம். ஏன்னா 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக வேட்டையன் படத்தில் நடித்து முடித்தார். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் எடுத்திருந்தார். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக பெரும் லாபம் கொடுத்துச்சான்னு கேட்டால் ஓரளவுக்கு கொடுத்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தால் ரசிகர்களுக்கு முழு திருப்தி இல்லை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த படத்திலிருந்து வந்து கொண்டே தான் இருக்குது. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிட்டுக்கு வைப் உண்மையிலே இந்த பாட்டு வைப்பை கிளப்பி இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பாட்டு பூஜா ஹெக்டே தான் நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்க. இந்த பாட்டு ஒரு குத்துப்பாட்டு. மேலும் இந்த பாட்டும் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு வைபாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த பாட்டில் 1000 நடன கலைஞர்களோட நம்ம ரஜினி ஒன்றாக நடனம் ஆடியிருக்காராம். இந்த பாட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகும் என்று சொல்லப்படுது. மே 1ஆம் தேதி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். மே 1 தல அஜித்தோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம், கூலி கரெக்டாக அன்றைக்கி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணால் இந்த கூலி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத மனதில் வச்சு தான் லோகேஷ் கனகராஜுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த பாட்டும் ரஜினி அவர்களே பாடியிருக்கிறதா ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. பல வருஷம் கழித்து மீண்டும் ரஜினி பாட்டு பாடியிருக்காரு. இது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் இது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரிய வரலை. ஜெயிலர் படத்தில் எப்படி அவரோட வாய்ஸ் நோட்டை வச்சு பாட்டு எடுத்திருந்தாங்களோ அதே போல் இந்த பாட்டும் இருக்குமேன்ற சந்தேகமும் இருந்திருக்கு. எது எப்படியோ இந்த பாட்டு மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.